அண்ணா ஆ. அண்ணா நீங்களும் வாங்க. சோழன் நீங்களும் வாங்க. இதை மடிச்சு வச்சுட்டு வரேன்ப்பா. அண்ணா அது இருக்கட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க. சரிப்பா. அது இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். பேக் எடுத்துட்டு வாங்க. இது வரேன்ப்பா. அண்ணா அது கொடுங்க. இல்லப்பா, நானே எடுத்துட்டு வரேன்ப்பா. நீ போ. சரி வாங்க. ஆமா ஆமா, எம்விஆர் மண்டபம் தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம். சொல்லுமா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இல்லம்மா, இதுக்கப்புறம் தான் ரெடி ஆகணும். அப்பா கூப்பிட்டாரா? இல்ல சித்தப்பா. நீங்க கொஞ்சம் லேட்டா ரெடி ஆகுறீங்களா? இந்த ரூம் அண்ணன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஐயோ நிலா, நாங்க பொறுமையாவே ரெடி ஆக்கிறோம்ப்பா. அவர் இருக்கட்டும். இல்ல பரவாயில்ல தம்பி, நீங்க ரெடி ஆகுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கவனிக்க தானே நான் இருக்கேன். நீ யூஸ் பண்ணிக்க சொல்லுமா. நீங்க போய் ரெடி ஆகுங்க. அண்ணா இந்த ரூமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையா டைம் எடுத்து நிதானமா கிளம்புங்க. சரிப்பா. சோழன், உங்க 2 பேருக்கும் இந்த ரூம் ஓகே தானே? ஓகே நிலா. பல்லவனுக்கும் பாண்டிக்கும் ஏவும் கொடுத்துருக்கேன். அவங்க அங்க ரெடி ஆகுறாங்க. சரி நிலா. சரி சித்தப்பா போக சொல்லிட்டேன்னு நீங்க வேக வேகமாலாம் ரெடி ஆக வேணாம். பொறுமையாவே ரெடி ஆகுங்க. சரிப்பா. அப்புறம் கதவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. நான் தட்டினா மட்டும் திறந்தா போதும். சரி நிலா. பாத்துக்கோங்க. டேய் சோழா, என்ன? சொந்தக்காரங்க யாரோ இந்த ரூம்ல இருந்தாரு. அவரை அனுப்பிட்டு நம்மள யூஸ் பண்ண சொல்லுது நிலா. அவர் தப்பா நினைச்சுக்க போறாரா? அண்ணே, அவரே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தானே போறாரு. நீ விடுண்ண. நிலா அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணிருப்பா. நீ போய் முதல்ல குளி, நான் வெயிட் பண்றேன். சரிண்ணா. தேனே, அந்த மண்டபத்துக்கு காசு கொடுக்க சொன்னானே, கொடுத்தாச்சா? தாஸ் நேர்லயே போய் கொடுத்துட்டு வந்துட்டான். ஐயோ, இல்லனா அவர் கத்துவாரு. எல்லாம் ஓகே தாங்க. நிலா, என்னாச்சுமா? அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசுனியாமே. ரொம்ப வருத்தப்படுறாமா? மா, விசேஷ விடனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதாம்மா இருக்கும். விசேஷம் யாருக்கு பண்றீங்க? எனக்கும் சோழனுக்கும் தானே. அப்ப முதல்ல எங்களை தானே நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன அப்படியே நடந்துக்கிறீங்க? எங்க விசேஷத்துக்கு வந்தவங்களை நல்லா கவனிச்சுட்டு எங்களை கண்டுக்காம விடுறதெல்லாம் கரெக்டா? நம்ம வீட்ல இது வரைக்கும் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குப்பா. இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வந்த கெஸ்ட் ஸ்டோர் ரூம்ல தங்க சொன்னதே இல்லையே. பின்னாடி இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலையேப்பா. இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? வேலைக்காரங்களை விட மோசமா ட்ரீட் பண்றீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் இந்த ரிசப்ஷன் மண்ணாங்கட்டி நீ எதுவும் வேணாம்னு சொன்னேன். என்னது மண்ணாங்கட்டியா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் இவ பேசிக்கிட்டு இருக்கா. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. இருத்தேனே. நிலா, என்னம்மா ஆச்சு உனக்கு? யாரோ ரோட்ல போறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் என்னால பேச முடியும். வீட்டுல சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பேசி சண்டை போட வேணாமேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பாத்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போறான்னு? உங்க முன்னாடி குரலை உயர்த்தி பேசுறதுக்கே பயப்படுறவ இப்போ உங்களையே பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. என்னமோ அந்த குப்பை வீட்லயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி அவங்களுக்காக நம்மள தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க. சரி விடுத்தேனே. சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இத பத்தி நம்ம பேச வேண்டாம். அப்புறம் அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நிலா அண்ட் சோழன். நிலா அண்ட் சோழன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குண்ணா. நிலா, வாங்க நம்ம போர்டு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். டேய் சோழா,
உங்க பேர் பக்கத்துல நீங்க போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா? ஆமாண்ணே, இதெல்லாம் நம்ம மறுபடியும் நடக்க போகுது. எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. நிலா எடுத்துக்கலாம். நிலா உங்களுக்கு மட்டும்தான் சோழன் இப்படி எல்லாம் தோணும். இப்போ எடுக்கலான்றியா இல்ல வேணான்றியா? கண்டிப்பா எடுக்கலாம், வாங்க. போன் இல்ல, பண்ணு. எடுத்து டேய் போட்டுறா. வா வா. இந்த போட்டோல இருக்க மாதிரி நம்ம 2 பேரும் கைப்பிடிச்சு. டேய் எடுத்தது காட்டு. கட்டு. எப்படி இருக்கு? டேய் காட்டு. டேய் அங்க பாருடா, நல்லா சூப்பரா இருக்குல்ல? இருக்குல்ல? பெரிய மண்டபம். ஏய் சேரா, நான் வந்தாங்க பாரு. வாங்கப்பா. மாப்பிள 2 வண்டியும் ஒண்ணா ஒரே டைம்ல தான் எடுத்தோம். நீங்க மட்டும் ஃபாஸ்டா வந்துட்டீங்க. மாப்பிளைக்கு வண்டி ஓட்ட சொல்லியா தரணும்? அவர் வேலையே அதானே. என்ன மாப்பிள? ம், ம், ம். எதுக்கு எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. வாங்க. போமா. வானிலை வாங்க. வாங்க சம்பந்தி. டெக்னீஷியன் வேலை பண்ணிட்டு டேய், இருக்காங்க. நிலா இன்னும் கொஞ்சம் சூப்பரா நேரம் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? டேய் அங்க பாருடா. சோழன், சேரனுங்க. அண்ணன் கூட தானே வந்துச்சு. டேய் அண்ணங்கடா. நிலா, இப்ப கூட தானே வந்துச்சு. என்னம்மா எதுக்கு இங்கே நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சொல்லிட்டேன். சம்பந்தி மண்டபம் எல்லாம் ஓகேவா? என்ன சம்பந்தி நீங்க? ஏதோ சிம்பிளா பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்களே. ஆமா சம்பந்தி, இதை விட பெருசா பண்ணணும்னு ஆசைதான். எங்க நிலா இதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருக்கே. இதெல்லாம் சேரன் தம்பிக்கு நல்லா தெரியுமே. விடுங்க சார், அடுத்தடுத்து இன்னும் நிறைய விசேஷம் இருக்குல்ல, அதுல நீங்க நினைச்ச மாதிரி இன்னும் நல்லா கிராண்டா பண்ணுங்க. ஆமா, நீங்க என்ன சாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு மாமா முறை தம்பி, மாமானே சொல்லுங்க. ஓ, சரிங்க சார். ஆ, அட திரும்பியும் சாருன்னே சொல்றீங்க. அது பழக்கம், மாத்திக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆசைப்படுறாருல, அங்கிள்னு கூப்பிட. சரி வாங்க உள்ள போலாம்.